நீ முன்னே ஏறுபா. இன்னும் ஏறுபா. ஃபஸ்ட்டு நீ இந்த படிக்கட்டு ஏறுறா, அப்புறம் முன்னே ஏறுவேன். நீ ஏதோ ப்ராப்ளம்டா. நீ யாரும் மேலே இருந்து கீழே வந்துட்டாங்க. ஆமாம் ஆமாம், யாரும் மேலே இருந்து கீழே வந்துட்டாரு. உங்களுக்கு ஆட்டியம்மா எங்கே போகிறீங்க? கரெக்டாக தாங்க எக்ஸ்பெக்ட் இருக்கோம். இன்னும் 24 கிலோமீட்டர் அந்த வே போயிட்டே இருக்கோம். இன்னும் ஏறி ஏதோ இருக்கு. ஒரு 24 கிலோமீட்டர் போயிட்டோம் அப்படின்னா கன்னியாகுமரி ரீச் பண்ணிட்டு வாட்டர் ஃபால்ஸ் பண்ணிட்டாங்க. ஏதோ டெம்பிள் கூட ஏதோ ஆர்டிஃபிஷியல் கூட இன்னும் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து 20 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் வண்டிக்கு ஆகுது. ஸ்ட்ரைட்டாக வந்து 15 கிலோமீட்டர் ஸ்ட்ரைட்டாக 15 கிலோமீட்டர் போயிட்டு ட்ரைவ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 15 கிலோமீட்டர் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு பார்க்கலாம். வந்து 9 கிலோமீட்டர் ஸ்ட்ரைட்டாக போகணும். சுதந்திர தினத்தை முடிச்சுட்டு பசங்களாம் வீட்டுக்கு போயிட்டு வர்றாங்க. இந்த மாதிரி கொரோனாக்கு முன்னே பார்த்ததுங்க. ஒரு 400 பேருக்கு மேலே ஸ்கூலில் இருந்து எல்லாம் ஒன்றா கிளம்புவாங்க இல்லைங்களா. இந்த கொரோனா வந்துச்சு, எல்லாரும் லைஃபும் ஃபைல் ஆயிடுச்சுங்க. அவ்வளோ பேர், பாதி பேர் படிக்கிறதே விட்டாங்க. இன்னும் ஒரு 9 கிலோமீட்டர் ஸ்ட்ரைட்டாக இதுலேயே போகணும் அப்படின்னு சொல்லுது. ஸ்ட்ரைட்டாக 9 கிலோமீட்டர் போயிட்டு ரைட்டு முடிக்கலாம். பரவாயில்லைங்க, ஃப்ரெண்டோட ஃபோன் நல்லா குவாலிட்டி கிளாரிட்டி ஏர்லாம் மாசாக தான் இருக்குது. நார்மலாகவே எடிட்டிங் எல்லாம் பண்ணால் கொஞ்சம் வேறு லெவலுக்கு எடுத்து கொடுக்கும் போல இருக்குது. பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. இத்தனைக்கும் 720 ஹெச்பியில் தான் இருக்குது. இன்னும் 180 4K அது நல்லா வேறு லெவலில் இருக்குது. திருவண்ணாமலை, பெங்களூர், கேரளா, ஊட்டி, கொடைக்கானல் எல்லாம் போனால் நம்மளுக்கும் ஆசை தாங்க. ஃபஸ்ட்டு 1K ஸ்டெப்பை ரீச் பண்ணி காட்டினா கேட்டது ஒரு 1 lakh வந்துடுச்சுன்னா கண்டிப்பாக ஊட்டி, கொடைக்கானல், லடாக் 1 lakh to 5 lakh கூட வந்துச்சுன்னா கண்டிப்பாக லடாக் போகிறேன். 1 lakh to 5 lakh இருந்தாலே லடாக் தான். கண்டிப்பாக சோலோ ரைடாக தாங்க. யார் வந்தாலும் வரலினாலும் சோலோ வச்சு தனியாக வச்சு லடாக் போயிட்டு சாதனை படைக்கணும். இந்த உலகம் ஃபுல்லாக சுற்றி பார்க்கணும் அதுதான் ஆசை. இதெல்லாம் பர்ஃபெக்டாக அந்த மாதிரி அந்த லெவலில் இருக்குது.
கண்டிப்பாக எங்கள் லைனில் இருக்கிறேன். கண்டிப்பாக நான் ஒரு நாளைக்கு டைம்னா கண்டிப்பாக டெய்லி ட்ரை பண்ணுவேன். இதுதான் ஜலகம்பரையுடைய மலையாக இருக்குமோ. என்னடா ஒட்டி கேட்குற? மலை அந்த மலை தான் என்ன மலைடா அது? ஜலகாம்பாரியா? அந்த ஜலகாம்பாரியோட மலை தான் நினைக்கிறேன். நல்லா இருக்குது இல்லை பாறலாம் நல்ல வேலையா? அங்கே தான் போகும்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ பார்க்கலாம். பையன் நம்ம ஏதாச்சும் பேசுறதுக்கு வாய் தரந்தா போதும். வீடியோவில் ஏதாச்சும் தந்து ஸ்டார்ட் பண்ணால் அதை எடுத்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு பிரிட்ஜு கட்டாரு, ரைட் ஹேண்ட் சைடு கட்டாரு. நடத்த ஒரு பெரிய எவ்வளோ பெருசு பாருங்க, சரியான ரைட் ஹேண்ட் சைடு எப்பவுமே இந்த மாதிரி ஒன் வே, அதாவது ஆப்போசிட் ரோடு போவீங்களா, ரைட் ஹேண்ட் சைடில் போகிறப்போ ரைட் ஹேண்ட் சைடு இண்டிகேட்டர் போட்டு மேலே ஏறுங்க. அப்போ தான் ஆப்போசிட்டில் வரணும். கட்டி ஏதாச்சும் எமர்ஜென்சியாக ஸ்பீடாக போகிறேன்னா இண்டிகேட்டர் போட்டு வரேன்னாக்கோ வராத வரப்போ இண்டிகேட்டர் போட்டு வரோம். நான் எப்போவுமே அப்படி தான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு போகிறேன், இண்டிகேட்டர் போட்டு. ரைட் ஹேண்ட் சைடு இப்போ ஒரு லாரி காரோ ஏதாச்சும் கான்டாக்ட் பண்ணி போனாங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் போகிறப்ப இண்டிகேட்டர் போட்டு ரொம்ப வாடி போய்ட்டு வர போல. ஹலோ, ஆன் த வே ஜலகாம்பரை. ஜலகாம்பரை எஸ், நானும் ஃப்ரெண்டும் போயிட்டு இருக்கோம். சரிடா. விளாக் தான், சேஃபாக தான் போயின்னுக்கிறேன். நீங்கள் பார்த்து சேஃபாக இருங்க, பண்ணுறேன். சரிடா சரி பார்த்துருங்க, வீட்டுக்கு வந்துட்டு கால் பண்ணுறேன். சரிடா சரி பாய். ஒரு வழியாக கூகுளில் பேசிட்டாங்க. 400 மீட்டர்ஸ் போயிட்டு ரைட் போகணுமா? நீங்கள் இந்த ரைட்டு தான் நினைக்கிறேன். ஓகேக்கா, சரிக்கா கூகுள் போகப்படாது, ரைட்டு தான் எடுக்கிறேன். ரைட் ஹேண்ட் சைட் கூகுளில் மோசம் பண்ணுறாங்க. 5 கிலோமீட்டர் இப்போ சொல்கிறாங்க. நம்மள ஜலகாம்பரைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம கூகுளில் ஸ்ட்ரைட்டாக 5 கிலோமீட்டர் போகணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸ்ட்ரைட்டாக 5 கிலோமீட்டர் போயிட்டா ஜலகாம்பரை ரீச் நினைக்கிறேன். இன்னும் இப்போ ஒரு ஜலகாம்பரை டோட்டல் 6 கிலோமீட்டருங்க போர்டே இருக்கு. அப்புறம் கூகுளை கையெழுத்து தேவையில்லை. கூகுளக்கா சாரி. பசங்கள்லாம் ஜாலியாக விளாண்டுருக்காங்க, நல்லா இருக்கு. ஜலகாம்பரைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 6 கிலோமீட்டர் டோட்டலாக போர்டு வச்சுருக்காங்க.
மை ஃபேவரட் பலாப்பழம் இருக்குங்க. தூரம் வந்துட்டு தண்ணி இல்லையா? இடம்லாம் பார்க்கவே நிஜமா வேற லெவல் தான் இருக்கு. மரம்லாம் எவ்வளோ தேவை. கிட்டத்தட்ட நம்ம ரீச் பண்ணிட்டோம்னு தான் நினைக்கிறேன். ஜலகாம்பரை பாறை எவ்வளோ பெரிய பாறை உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அதான் இருக்கு பெரிய பாறை. நெக்ஸ்ட் ரைட் வந்து ஜலகாம்பரை ரோட வந்தாச்சு நினைக்கிறேன். நல்லா இருக்கு இடம். கிலோமீட்டர் போனோம் அப்படின்னா ஜலகாம்பரை ரீச்சிடுங்க. மழை வந்து பார்த்தோம் அப்படின்னா உண்மையிலேயே வேற லெவல் இருக்குது. பெரிய பெரிய பாறைலாம் இருக்கு. இந்த பிளேஸ் தான் எஸ் அல்டிமேட்டாக இருக்குது. அந்த மாதிரி வேற லெவல். வேற லெவல்ரா. நல்லா இருக்குதுல்ல இடம்? செம்மையா இருக்குதுல்ல? ஐயோ எதிர்பார்க்கலடா. செம்மையா இருக்குதுடா இடம். இந்த மாதிரிடா வேற லெவல் இல்ல? நல்லா இருக்குடா. நல்லா கூலிங்கா வேற லெவல்ல இருக்கு. கூலிங்கா இருக்குதுல்ல? பரவாயில்லடா. நான் கூட இவ்வளோ தூரம் வந்துட்டு பல்ப் வாங்கிடுவோம்னு நினச்சேன். பரவாயில்ல, நல்லா இருக்குது இடம். டூரிஸ்ட் பஸ் எல்லாம் இருக்குது. 1 2 3 டூரிஸ்ட் பஸ். புறாது இருபதா? காசு கூகுள் பே தானே இருக்கு. கூகுள் பே தான். காசு இருக்காடா? நான் உள்ள இடம் இல்லைங்களா? இடம் இல்லை. ₹20 போடுறேன் அண்ணா. ப்ரோ அங்க வா. சரிங்க ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. என்ன ப்ரோ? ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. வரேன் ப்ரோ, வரேன். நல்ல வேலைங்க. ஒரு செகண்ட் பயந்துட்டேன். போலீஸுக்கு என்ன பிடிப்பாங்களோ அப்படி இப்படின்னு. இல்லை பையன். பரவாயில்லைங்க. எப்படியோ எதுவும் சொல்லலை. ₹20 பார்த்தா அப்படின்னா நம்ம இது ₹20 வந்து டிக்கெட்டுங்க. நம்ம டிக்கெட்டு பரவாயில்லைங்க, எதுவும் கேட்கல. போலீஸெல்லாம் இருந்தாங்க. ஒரு செகண்ட் எனக்கு கை காலெல்லாம் ஆட்டம் காட்டிடுச்சு. அந்த மாதிரி இருந்துச்சு. பரவாயில்ல, பிளேஸ் அல்டிமேட்டாக இருக்குங்க. அந்த மாதிரி வேற லெவல் பிளேஸ். பைக் அங்கே பார்க் பண்ணலாம். ஆன் பண்ணிட்டாரு.
போகலாமா? வச்சுக்கோண்ணா அதுக்கு ஓகே சரி பார்க்கலாம். மழைலாம் வேறு லெவலில் இருக்குது பேர் வந்து ஒருவேளை குட்டி திருப்பதியாக இருக்குமோ இப்படியும் சொல்லலாம் இல்லை? செருப்பு இப்படி போட செருப்பு போட்டுன்னு மேலே போகலாம் நம்ம விளாக். நம்மனா கோயிலுக்கு வந்து தரிசனத்துக்கு வந்துக்கிறோம் நம்ம வீடியோ விளாக் அவ்வளோதான். போகலாமா? அப்படி போய் போகலாம், அங்கே வழியாக இருக்கு. நீ ஆளே மாட்டிக்கிற மாதிரி தான் இருக்குது, பேக்கு மாட்ட மாதிரி இருக்கும். நல்லா இருக்கு. அவ்வளோ தண்ணி இல்லைல்ல அவ்வளோவா ரேர். நம்ம ஆளுங்க தான், உங்கள் ஆளுங்க விளாண்டுக்கிறாங்களா? பேச நல்லா இருக்கிறா வேறு லெவலில். ஃபோட்டோ எடுத்துக்கலாம்டா, வீடியோவே எடுக்கிறப்போ ஃபோட்டோ எடுக்க மாட்டோமா? இவ்வளோ தூரம் ஏமா வழுக்குதுடாடி, இவ்வளோ தூரம் வந்துருக்குறோம். நல்லா இருக்குல்ல? இதுக்கு தான் ஜலங்கா பாறை, இந்த பாறையை தான் ஜலகா பாறைன்னு வச்சுக்கிறாங்களோ பேர். அப்படியே சொல்லலான்றியா? நம்ம போகிறோம் கோயிலுக்கு போகிறோம். எங்கே நம்ம போகிறோம்? கோயிலுக்கு போகிறோம். கோயிலுக்கு போய் மொனா திருப்பதி, இந்த டெவில் ஒரு 4வது திருப்பதி கட்டுறான்டா எங்கள் ஊரில். கட்டட்டா வேணாவா? ஏன்டா நான் முன்னேறக்கூடாதுன்னு பார்க்குறேன். நீ முன்னே ஏறுபா, இன்னும் ஏறுபா. ஃபஸ்ட்டு நீ இந்த படிக்கட்டு ஏறுறா, அப்புறம் முன்னேறுவேன். கீழே வரப்பு கால்பட நான் ஒன்று படுக்க வச்சு எட்டி வதிக்கிறேன், கீழே உருண்டினே வந்துடுவேன். ஏய் வேற லெவல்ரா, அதுதான்டா நான் சொன்னேன். அல்டிமேட்டில் ஏன்டா இந்த வயசுல மேலே போனேன் சார், போகிறது இருந்தால் போட, நான் வரல மேலே. ஹெல்மெட் பேக் போட முடியாதுல்ல? படம் பார்த்தது குளிக்க போறியாண்ணா? வேறு லெவல் பிளேஸ் தான். ஏய் என்னடா இவ்வளோ சூடாகுது? வா சூடா வேறாடி. என்னடா காஞ்சி வைக்கிறேன் சாவடிக்கிறான்பா. வேற மாதிரி இடம். மேலெல்லாம் போகலாமா? அது போகிறாங்க பாரு வழி. கால் பத்திக்கியா? வெளியே முருகர் உல்லாசியம்னு என்ன எத்தனை சாமிடா இருக்குது இங்கே? ஏ சரியா சூடாக இருக்குடாடி. வேற லெவல் இல்லை அது, வேற லெவலு. வாய் கொளருதா அந்த மாதிரி இது பற்றியா? கூப்பிட்டு வந்தது யாரு? மிஸ்டர் டெவில் இல்லை, அப்படிதான் இருக்கும். இந்த மாதிரி இருக்கு பாருங்க கைஸ், மேலெல்லாம் பிளேஸ் வேறு லெவல். இந்த மரம்லாம் தான் இன்னும் ஹைலைட்டு இதில். ஓடிடலாம். இறங்கடா பாடுறாப்பா நீ. தலைமாட்ட நீ படா தலைமாட்ட வாடா. அவ்வளோ பயம் என் மேலே. தண்ணி என்ன பண்ணுறது? குத்துடா காடு நல்லா இருக்குதுல்ல, உள்ள மரம்லாம். காடு அந்த மாதிரி மரம்லாம் அந்த மாதிரி வேறு லெவலில் இருக்கு. வேறு மாதிரி பிளேஸ் இல்லை கண்டிப்பாக. ஒரு ஃபேமிலியாக வந்தால் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகிற அளவுக்கு வேறு லெவல் பிளேஸ் தான். எவ்வளோ ப்ரோ? 10 ரூபா 2 பேர்.
2 உங்களுக்கு இங்கே 2 பேர். தமிழ்நாடு வனத்துறை ஜலகாம்பத்தூர் நீர்வீழ்ச்சி சூழல் சுற்று மேம்பாட்டு குழு நுழைவு கட்டணம் ஒரு நபருக்கு 10 ரூபா, ஒரு ஆளுக்கு 10 ரூபா டோக்கன். சொல்கிறா. நீ குளிடா, நான் குளிக்க மாட்டேன். ஏன்னா குளிக்கிறது அப்படின்னா நான் வேறு இன்னொரு பிளேஸுக்கு நம்ம போனோம். ஸோ அந்த ஈர ட்ரெஸ்ஸோடு என்னால் வந்து இன்னொரு விளாக் போட முடியாது. ஸோ நீ வேணால் குளிச்சிக்கோ, நான் குளிக்கலை. இன்னொரு நாள் நம்ம வரலாம், ஃப்ரீயாக இருக்கிறப்ப நம்ம வரலாம். நீ ஏதோ ப்ராப்ளம்டா. நீ யாரோ மேலே இருந்து கீழே வந்துட்டாங்க. ஆமாம், யாரோ மேலே இருந்து கீழே வந்துட்டாரு. గొమ్మనరా డే డయ్యా ఇక్కడికనే వర్తన ఓపెన్ అయిపోయిన కదా. மாலை வந்து வெகுல நீ கட் பண்ணிக்கிற கூட்டா மக்களே ஏறிட்டு இந்த மாதிரி ரெடிகள் மாதிரி இங்கே வந்து என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் கரெக்டாக அந்த மேலே அந்த ஃபால்ஸுக்கிட்ட போகிறோம். போயிட்டு வீடியோ எடுத்துகிட்டு சரி அந்த பக்கம் ஹைட்டாக தெரியுது இல்லைங்களா, அந்த பக்கம் ஹைட்டாக தெரிகிற பக்கம் சரி போயிட்டு வீடியோ எடுக்கலாம், ஃபால்ஸ் அந்த தண்ணி கொட்டுறதெல்லாம் ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். பட் நான் கரெக்டாக போகிறப்பே ஒரு ஆள் என்ன பண்ணார், அவ்வளோ ஹைட்டு ஏறிட்டு இருக்கிறாரு. அந்த 300 மீட்டர் ஒரு 400 மீட்டர்கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன் ஹைட்டு. சரியான ஹைட்டுங்க அது. அது வந்து பார்த்தேன் அப்படின்னா நம்ம ஊர் சைடெல்லாம் ஒரு மலை இருக்குது இல்லைங்களா, தோறமாக எல்லாரும் ஊர்லேயும் ஒரு மலை இருக்குது இல்லைங்களா சுற்றி நாலு பக்கம், அந்த மாதிரி அவ்வளோ ஹைட்டு இருக்குது பாறை மட்டுமே. அந்த பாறை மேலேருந்து தண்ணி வருது. அந்த ஆள் பாவம் அங்கேருந்து மேலேருந்து தொப்புன்னு வந்து வந்துட்டாருங்க. பார்த்தோன்னே அல்ல இல்லை, லாக் பண்ணுற மூடே போயிடுச்சு. அதுக்கு தான் சொல்கிறது, இந்த மாதிரியான ஒரு டூரிஸ்ட் ஏரியா, ஒரு ஃபால்ஸ் அது இதுன்னு எதனா ஒரு பிளேஸுக்கு வந்தோம் அப்படின்னா கை கால் வச்சுன்னு கொம்முன்னு இருக்கணும். இவனை மாதிரி எதுவும் தெரியாத மாதிரி முழிச்சுன்னு இந்த மாதிரியெல்லாம் வேலை காட்டினா அப்படி தான் நடக்கும். சேஃபாக பார்த்து இருங்க காய்ஸ். யாரும் அந்த மாதிரியெல்லாம் வித்தை காட்டாதீங்க. அவங்கள மாதிரி எங்கே போகிறேன் அங்கே போகிறேன், நான் மேலே போய் நான் பெரிய எவன்டா நான் போய் டை அடிப்பேன், போயிட்டு தலைக்கீழாதான் குதிக்க வேணாம், வடியல் காண்டிப்பார் நான் தலைக்கீழாகத்தான் குதிக்க போகிறேன் அப்படின்னு ஒரு கவுண்டு மணி காமெடி என்ன காமெண்ட்றது.
சம்திங் ஏதோ ஒரு காமெடியில் வரும், கவுண்டமணி தான் நினைக்கிறேன். தலைக்கீழே தான் குதிப்பேன் அப்படின்னு குதிக்கிறானே, அந்த மாதிரி பாவம் அவர் தலைக்கீழே தான் வந்து விழுந்தார். அவர் தலை பாவம் இச்சிட்டு அப்படியே மண்டையில் லைட்டாக ப்ளட்டு ஓப்பனிங் ஆகிடுச்சு. ஆனால் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை, மூச்சு இருந்துச்சு பார்த்தேன். எல்லாம் இந்த மாதிரி டூரிஸ்ட் ஏரியாக்கெல்லாம் வந்தால் கொஞ்சம் பார்த்துருங்க காய்ஸ். இப்போது இங்கேருந்து வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான். பார்ட் 2 போடுறதா என்னன்றது எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கே இல்லை இந்த ஆள் பண்ணதில். கீழே போயிட்டு பிளான் பண்ணுறேங்க. நான் பைக்கிலேருந்து கிளம்ப போகிறேன். அவ்வளோதான் கைஸ். இப்போ நம்ம ஜலகாம்பாறையிலிருந்து நம்ம கிளம்பிட்டு இருக்கோம். ஏன்னா இப்போ நமக்கு மேலே போனப்போ ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் வந்து என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரியான கடுப்பு ஆயிடுச்சு. யாரோ பாவம் ஒருத்தர் அந்த சொன்ன லீல அந்த பாறை ஹைட், அவ்வளோ ஹைட்டில் இருந்து பாவம் யாரோ மேலே ஏறிட்டு அங்கேருந்து பாவம் வலிக்கிட்டு வந்துட்டாங்க. சரியான ஹைட் அது. அவர் அங்கேருந்து அவ்வளோ ஹைட்லேருந்து ஒன்றதுக்கு கண்டிப்பாக அவருக்கு எதனா ஆகிட்டு இருக்குன்னு தான் நினச்சேன். பட்டு அவருக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு வேண்டிக்கிறாங்க. அவர் ஆனால் அவனுக்கு கொழுப்பு தாங்க. அவனை யார் அவ்வளோ ஹைட்டுக்கு போக சொன்னாங்க? அவ்வளோ ஹைட்டுக்கு போய் அங்கேருந்து கீழே வந்து கை கால் வச்சு இதெல்லாம் நமக்கு தேவையா? வந்தம்மா ஜாலியாக என்ஜாய் பண்ணம்மா, சும்மா பார்த்தம்மா போயிட்டே இருங்க. அதை விட்டுட்டு நான் மேலே போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன்னு எதுக்கு தேவையில்லாமல் ரிஸ்க்? ஏதோ எப்படியோ ஒரு ஹாஸ்பிட்டல் போய் உடம்பு நல்லா ஆகிட்டா ஓகே தான். இவன் இருக்கிற வரைக்கும் என் ஆசையை நிறைவேற்ற சுல்தானாவா தான் இருக்கணும்.